ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மதிய நேரத்தில் எப்படி கோழிங்களுக்கு ஃபீட் பண்ணுறோம் அப்படின்ட்டு தான். நம்ம இப்போ வச்சுருக்கிறது ஊற வச்ச அரிசி. பாருங்கள் கோழிங்க எப்படி வருதுன்னு பாருங்கள். கோழிங்களுக்கு அரிசி ஊற வச்சு கொடுக்கறதுனால செரிமான பிரச்சனை எதுவும் இருக்காது, நல்லாவே இருக்கும். அரிசி ஊற வச்சு கல்லுப்பு போட்டு ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா கழுவிட்டு அரிசி இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டோம்னா ஒன்றும் ஆகாது. இல்லைன்னா அதில் இருக்கிற அரிசி கெட்டு போகக்கூடாதுன்னு நான் போடுறது ரேஷன் அரிசி தான். அதில் போடுற கெமிக்கல்ஸ் கோழிங்களை அஃபெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி நாட்டுக்கோழிகளை ஒவ்வொரு மாத குஞ்சு 2 மாத கோழி குஞ்சுகள் யாருக்காவது தேர்னா சொல்லுங்கள். வெடைக்கோழிகளாக இருந்தாலும் வளர்ப்புக்கு நாங்கள் தர்றோம். யாராக இருந்தாலும் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கோழிகளை வளர்க்கிறதுக்கு நாங்கள் வச்சுருக்கிறது இடவெட்டு கோழிகள். இடவெட்டு கோழிகள்னால் மேல் சேவல் கட்டு சேவல்கள், பெட்டை கோழிகள் இடவெட்டு பெட்டை கோழிகள் நாங்கள் பண்ணுறோம். யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இடவெட்டு கோழிகளில் முட்டைகள் ஜாஸ்தியாக வரும். ப்ளஸ் குஞ்சுகள் நல்லா தெளிவாக வரும். ஹேச்சிங் ரிசல்ட்டு 90% இருக்கும். அதனால தான் இடவெட்டு கோழிகள் நாங்கள் சூஸ் பண்ணி வளர்க்குறதுக்கான ஒரே ரீசன். இப்போ வாங்க நம்ம கோழி குஞ்சுகள் பார்க்கலாம். கோழி குஞ்சுகளை நாங்கள் அடை வச்சு குஞ்சு பறித்து 4வது நாள் ஆகுது. கோழி குஞ்சுகளுக்கு நாங்கள் கம்பெனி ஃபீடும் சுடுதண்ணியும் தான் யூஸ் பண்ணுறோம். இது இடவெட்டு பெட்டை சேவல் இப்போதைக்கு எங்கள்கிட்ட இல்லை, சேல்ஸ் பண்ணிட்டோம். சேவல் நாங்கள் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள். எல்லாமே ஒரு 4 days ஆன சிக்ஸுங்க. யாருக்காவது சிக்ஸ் வேணும் அப்படின்னா மட்டும் கால் பண்ணுங்கள். நல்லா சிக்ஸுங்க, நல்ல ஆக்டிவான சிக்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.